Assalamualaikum, welcome to our channel Just Nas Ball. இன்னைக்கு day 6 இஃப்தார் மெனு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி மிளகா பஜ்ஜிக்கான மிளகா வாங்கி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து ஸ்லிட்டு போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்லிட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து நல்லா எரிக்காது. ஸோ இதை வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மெயின் டிப் இதுக்கப்புறமா சொல்லியிருக்கேன், மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இப்படி நல்லா ஸ்லிப் போட்டு எடுத்துகிட்டு இதையுமே நல்ல சீட்ஸ்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த மிளகா முங்குற அளவுக்கு தண்ணி, ஒரு பாதி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஃபில்ட்ரு பண்ணாமல் கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து இதே மாதிரி தான் பொட்டேட்டோவையும் வந்து நான் வந்து இப்போ வந்து பாயில் பண்ணுறேன். இது எதுக்கு பாயில் பண்ணுறேன்னா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மிளகா பஜ்ஜி, அதை வந்து ஒரு ஃபில்டர் மூலமாக ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து சைட் கேப்பில் வந்து இந்த உருளைக்கிழங்கும் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே இப்படி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பவுலில் அந்த தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் இதையும் நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னெல்லாம்னா இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு ஆரஞ்சு இருந்து, அதுக்கப்புறம் கோவா, அதுக்கப்புறமா வந்து ஆப்பிள், நெக்ஸ்ட்டாக வந்து வாட்டர்மெலன், இதெல்லாம் தான் இன்றைக்கான ஃப்ரூட்ஸாக வந்து எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து சாலட் குக்கும்பரும் இருந்தது, அதையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கும் பொழுது எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் வந்து நான் இஃப்தாருக்காக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டாக இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எனக்கு எல்லாத்துக்குமே தேவைஞ்சுது. அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேட்டராக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் மிளகா பஜ்ஜியில் ஒட்டி நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ வந்து இந்த சைட் கேப்பில் ஆயிலுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து போட்டு எடுத்துட வேண்டியதான். முதல்ல அதுக்கு நல்ல வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்து அதில் வந்து இந்த மாவு எடுத்துட்டு நல்ல மிளகா முங்குற அளவுக்கு நல்லா அதை வந்து கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிறது அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்ல சூப்பரான மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிரும். ஸோ அதே மாதிரி நான் வந்து அதை வந்து 2 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என் மிளகா பஜ்ஜோட ஃபைனல் அவுட்புட் வந்து செம்ம கிறிஸ்பியாக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து அதே ஆயில்லையே நான் வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் அதே மிக்ஸ்லேயே போட்டு எடுத்துட்டேன். நம்ம கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாவில் கோட் பண்ணி அதை வந்து நல்லா ஹீட்டான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜும் ரெடி ஆயிடும். நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்ப் ஆகிறது அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பொட்டேட்டோ பஜ்ஜும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்கிறத பாருங்கள். நம்ம வந்து பாயில் பண்ணோம்ல, அதனால தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து எங்கள் வீட்டோட day 6 இஃப்தார் மெனு வந்து என்னெல்லாம்னா முதல்ல வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி, சேம் அதே ப்ரொசீஜர், ஆனால் கத்திரிக்காய் தான். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பஜ்ஜி, நெக்ஸ்ட்டாக வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றி பாலில் பண்ண அகர் புட்டிங், அதுக்கப்புறம் 2 சர்பத்தை ஊற்றி பண்ணுனா அதுவும் அகர் புட்டிங், நெக்ஸ்ட்டாக வந்து மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து பாதாம் மில்க்கு, பேர்த்தம்பழம், சாலட் குக்கும்பர், அதுக்கப்புறமா வந்து மஸ்க் மெலன் இருக்குல்ல, கிர்னி பழம், அதனோட ஜூஸு, நெக்ஸ்ட்டாக வந்து கட் ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் தான் எங்கள் வீட்டோட இன்றைக்கான மெனு. உங்கள் வீட்டில் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.